வீரபாண்டிய கட்டபொம்மன் கிபி 1760 ஜனவரி 3ஆம் தேதி பிறந்து கிபி 1799 அக்டோபர் 16ஆம் தேதி உயிர்த்தியாகம் செய்த ஒரு மாபெரும் விடுதலை வீரர் ஆவார். 18ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து வீரப்புடன் போராடிய பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரரே வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் கிபி 1790ஆம் ஆண்டு 47வது பாளையக்காரராக பாஞ்சாலங்குறிச்சியின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றார். அப்போது அவருக்கு வயது 30. அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன், தாய் ஆறுமுகத்தம்மாள், துணைவியார் சக்கம்மாள். அவர் நாயக்க மன்னர் அரசகுலத்தை சேர்ந்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கு மொழி பேசும் ராஜகம்பலம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவர். அவரது முன்னோர்கள் முகமதியர்களின் படையெடுப்பின் போது கம்பிளி ராஜ்யத்தை இழந்து விஜயநகர பேரரசை உருவாக்கினர். பின்னர் சோழ நாடு, பாண்டிய நாடுகளில் வாழ்ந்தனர். முகமதியர் தாக்குதலால் சேர, சோழ, பாண்டிய நாடுகள் கைப்பற்றப்பட்டன. பாண்டிய நாட்டில் கோவில்கள் இடிக்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசின் படைகள் வந்து 3 நாடுகளையும் மீட்டனர். பின்னர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னன் கட்டபொம்மன் முன்னோர்களின் வீரத்தை போற்றி பாஞ்சாலங்குறிச்சியை பரிசாக வழங்கினார். கெட்டி பொம்மு என்ற தெலுங்கு சொல் வீரம் மிகுந்தமன் என்ற பொருளை கொண்டது. அந்த சொல்லே நாளடைவில் கெட்டி பொம்மு என்றும் பின் கட்டபொம்மன் என்றும் மாறியது. ஆற்காடு நவாப் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒப்படைத்தார். அதன்